ஹோமத்தை அற்புதமா நடத்துறாருல. ஏன் நடக்காது? அவன் கிருஷ்ண சாஸ்திரி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன தூக்கி ஹோமத்துல போட்டுட்டு பிரமாதமா நடத்துருவீங்கடா. ஆர்த்தி எடுத்துக்கோங்க பாண்டியராஜன் சார். யோ, எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி கத்துற? இடத்துல காத்து அடிச்சு விட்டானே. காத்து மட்டும் அடிச்சதே, காத்து கருப்பு எல்லாம் சேர்த்து தான் மொத்தமா அடிச்சது. காத்து கருப்பு எல்லாம் ஆகல. ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு? ரொம்ப வருஷம் கழிச்சு என் பொட்டாட்டி உண்டாயிருக்கா. எல்லாம் நீங்க நடத்தின யாகத்தோட பலன் தான். நான் என்ன பண்ணேன்? இதுல என் பங்கு எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியராஜன் சார். ஆமாங்கய்யா, இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான். ராஸ்கல் வாய மூடுறா. உன் பொண்டாட்டி கர்ப்பம் வரதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எதையாத்துக்கு அடிச்சு மூடுறேன். என்னாச்சு குரு உங்களுக்கு? அவங்கிட்ட உங்களை பத்தி பெருமையா தானே சொன்னேன். வாய முடியா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. இந்த யாகத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அச்சல உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த யாகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இந்த சபைக்கு சர்மந்தனே. இந்த யாகத்தோட பலன் அவரு தான் போய் சேரும். எனக்கு என்ன இவன் யாகத்தை என்ன நடத்த விடாம பண்ணிட்டு அதோட பலனை எனக்கு கொடுக்கறாங்கனா? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். சுலைமான் போன் பண்றானே. குடு. அடே தம்பி சுலைமான், எப்படி இருக்க நீ? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கோம். நாளைக்கு ஃபுல் குஷியா இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? அந்த நரசிம்மனோட தம்பிய நாளைக்கு கும்மி எடுக்க போறோம். அவசரப்படாதீங்க, நான் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 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 தம்பி, ஆல்ரெடி கரீம்பாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு. நாளைக்கு அடி விடுறது கேரண்டி. வரட்டும் வரட்டும், கைமா பண்ணிடுறான். அப்படி எதுவும் பண்ணிடாத, கொலை கேஸ் ஆயிடும். அவனுக்கு நம்மளை எப்படி அடிச்சானுங்களோ அதே மாதிரி திருப்பி அடிக்கணும். நமக்கு முன்னாடி யாருன்னா இவங்க? நாம அடிக்க தானே பிளான் பண்ணோம். எவனோ கொலை பண்றதுக்கே பிளான் பண்ணிருக்கான். அடே, அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரியே இருக்கான்ல. அவன் அப்படியே சுலைமான் மாதிரி தான் இருக்கா. ஆனா அவன் இல்ல. அடம் கொய்யல நம்மள பாத்து ஓடு. ராஜா தான் எனக்கு உள்ள ஆள் அனுப்பி வச்சிருக்கான் அண்ணா. நீ செத்துடும். இல்லங்க, இல்ல வேண்டாம். சொன்னா சொல்லுங்க. அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம்.
நில்லுங்க. சாஸ்திகாரு வழி விடுங்க. உங்களை நான் போக விட மாட்டேன். இது எங்க ரெண்டு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். விலகி போ. வீரபாண்டி ஐயா, மகா சண்டி யாகம் நடத்துற உங்க கையில ரத்த கரைப்படுறது நல்லதில்ல. யாகம் முடியட்டுங்க, எல்லாமே நல்லபடி நடக்கும். என் பேச்ச கேளுங்க. என்னங்க, கிருஷ்ண சாஸ்திரி சொல்றது கூட உண்மைதாங்க. யாகம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த வீரபாண்டியுடைய தம்பியை துண்டு துண்டா வெட்டி அவன் பொண்ணை கஷ்டப்பட்டு கடத்திக்கிட்டு இங்க வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு வேலைக்காரியாக்கலாம்னு நினைச்சேன். சுமாரா இது ஒண்ணுதான் குறைச்சல். பெரிய புடிங்க மாதிரி புலிவேஷம் வேற போட்டு போனீங்க. இப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாதிரி வந்து நிக்கிறீங்க. வெக்கமா இல்ல? ஐயா அது வந்து நிறுத்த. போட்ட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பத்தி யோசிக்காம அவனை எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க. எந்த டவுட்டுமே இல்ல தம்பி. அன்னைக்கு புலிவேஷக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான். அப்படின்னு ஒரு வேலை சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான்னு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான் சுலைமான் சுலைமானே தான். சுலைமான். ஏய், நில்லு. சுலைமான். நில்லுடா. நில்லு. சுலைமான் ஓடாத நில்லு. ஐயோ, சரிங்க. இன்னொரு போய் கேளு. ஏய் சுலைமான். ஏய், சுலைமான். ஓடாத நில்லு. வாங்குது. ஓடாத நில்லு. ஏய் ஏய், ஓடாத. இப்ப என்ன பண்ற? ஏய், சுலைமான், எதுக்குடா எங்களை பார்த்து இப்படி ஓடுற? முதல்ல நீங்களா வீரபாண்டி ஐயா வீட்டுல என்ன செய்றீங்க? அடச்சு, ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பைத்தியக்காரன், இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே, நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுருவான் அந்த வீரபாண்டிய. ஆமா, இங்க எதுக்காகடா வந்த? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க. நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். அடே சுலைமான், கெட்டப் எல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீல்ல? அதெல்லாம் இல்ல. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் பண்ணுவேன். அப்ப சரி, அப்ப சரி. பத்திரம், பத்திரம். போங்கன்னு சொல்றேன். போங்க. எப்பா. ஐயோ, ஒரு நாளைக்கு 5 தடவை நமாஸ் வர பண்றீங்க. அதை அடங்கப்பா, நமாஸ்க்கு டைம் ஆச்சு. 2 ராகு 4 செவ்வாய். அட பாவி, இவன் முஸ்லிமா? அதனாலதான் பாண்டியராஜ் எனக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறானா? வைக்கிறேன்டா அப்பு. ஒரு விஷயம் சொல்லணும். நான் கிருஷ்ண ஐயா, நாம மோசம் போயிட்டோம். நம்ம வீட்டுல யாகம் நடத்துறதுக்கு பாண்டியராஜ் கூட்டு வந்த கிருஷ்ண சாஸ்திரி பிராமின் இல்ல, முஸ்லீம். ஏய் சர்மா, உனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். இல்லங்கடா, எங்கடா போறீங்க? சாஸ்திரி பிராமணன் இல்லையா? முஸ்லீமா? எப்பா, என்ன முழுசா குழி தோண்டி போதுக்காம விட மாட்டீங்கடா. பெரிய அவங்க அர்ஜுனா கூட்டிட்டு வர சொல்றாரு. காசிக்கு போயிட்டேன். நான் போய் சொல்ல மாட்டேன். நீ என்ன அடிச்சது மகனடா? நீங்க வந்துருங்க. இல்ல பெரிய என்ன கொன்றுவாரு. வாங்க.
கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.